வணக்கம். அரசாங்க வேலைக்கு படிக்க போறேன். படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ படிக்கிறத நிப்பாட்டிட்டேன். இந்த 3 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் உங்களுக்கான மிக மிக முக்கியமான வீடியோ இது. அதாவது குரூப் 4ங்கிறது ஒரு அடிமட்ட வேலை அரசாங்கத்துல. இந்த அடிமட்ட வேலையில குரூப் 4ல வேலைக்கு சேர்ந்தா உங்களுக்கு மொத்தமா உங்களுடைய வாழ்நாள் காலத்துல எவ்வளவு சம்பளம் வாங்குவீங்க? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதரவு கொடுங்க. திரும்ப வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ குரூப் 4 வேலைக்கு சேர்ந்தால் மொத்த சம்பளம் எத்தனை கோடி தெரியுமா? ஓகே, இதை நம்ம ஒரு 3 டைட்டில பார்க்க போறோம். தற்போதைய சம்பளம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8வது ஊதிய குழு பரிந்துரைப்படி புதிய சம்பளம், உங்களுடைய பணிக்கால மொத்த சம்பளம். சரியா? ஸோ கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவா இது இருக்கலாம். நம்ம ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? தற்போதைய குரூப் 4 சம்பளம் எவ்வளவு? அதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். தற்போதைய குரூப் 4 சம்பளம் 2026 படி பேசிக் பே, அதாவது அடிப்படை சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 19,500. அடிப்படை சம்பளம் 19,500 கொடுக்குறாங்க. ஸோ அதோட டேனஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்க. டிஏ. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 4,290 கொடுக்குறாங்க. அதே போல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஏன்னா நீங்க வெளியூர்ல போய் வேலை பார்க்குறீங்கன்னா வாடகைக்கு தங்கியிருப்பீங்களே, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது நீங்க எந்த நகரத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுபடும். அது வந்து ஒரு ரூபாய் 1,560 3,120 வரைக்கும் வரும். சரியா? சதவீதம் சொல்லணும்னா 8% 16% வரைக்கும் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் டிஏ குடுப்பாங்க. டிராவல் அலவன்ஸ் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் வந்து குடுப்பாங்க. சரியா? ஸோ இப்படி பார்க்கும்போது மொத்தமா உங்க அடிப்படை சம்பளம் 19,500 இருந்தாலும், உங்களுக்கு மொத்த சம்பளம் எவ்வளவு இருக்குன்னா, 25,000 ரூ. 30,000 இருக்கும். எவ்வளவு இருக்குன்னா, 25,000 ரூ. 30,000 இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சில டிடக்ஷனும் உண்டு. ஓகேவா? உங்க சம்பளத்திலேருந்து என்ன பண்ணுவாங்க? பிடிப்பாங்க. எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா, வருங்கால வைப்பு நிதி பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,500 பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வரி. தொழில் வரியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200 என்ன பண்ணுவாங்க? பிடிப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் வருமான வரி. உங்களுக்கு ஒருவேள அந்த ஸ்லாப்குள்ளார நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வருமான வரி இருக்கும். ஸோ இல்லன்னா உங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பிடிச்செல்லாம் போக, உங்களுக்கு கையில வந்து பார்த்தீங்கன்னா, 22,000 27,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்ப நீங்க இந்த 2026 இப்போ கவுன்சிலிங் முடிச்சுட்டு வேலைக்கு போய் ஜாயின் பண்றாங்க பாருங்க. அவங்களுடைய சம்பளம் இதுவா தான் இருக்கும். இல்ல வாங்கிக்கிட்டு இருக்கவங்களுடைய சம்பளம் இதுவா தான் இருக்கும். 22,000 27,000க்குள்ள உங்களுக்கு மாறுபாடு இருக்கும். ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுச்சு தானே? அடுத்து நம்ம 2வது டாபிக் போலாமா? 2வது டாபிக் என்ன அப்படின்னா, 8வது ஊதிய குழு பரிந்துரைப்படி புதிய சம்பளம். அது என்ன சார் 8வது ஊதிய குழு அப்படின்னா, இந்திய அரசாங்கம் என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் என்ன பண்றாங்கன்னா, அரசு ஊழியருடைய சம்பளத்தை எப்படி உயர்த்துவதுன்னு சொல்லி அதுக்கான பரிந்துரை வழங்குவதற்கு ஒரு குழு அமைப்பாங்க. ஏற்கனவே 7 குழு முடிஞ்சிருச்சு. இப்போ 8வது குழு வந்து பரிந்துரை வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 8வது குழுவுக்கு பரிந்துரை செய்ய யார் தலைமையில குழு அமைக்கப்பட்டதுன்னா, ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிற ஒரு தலைமையில அமைக்கப்பட்டது. ஸோ அந்த ஒரு 3 நபர் குழுவானது ஒரு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. பரிந்துரை செஞ்சு ஃபிட்மேன் ஃபேக்டராக வந்து பார்த்தீங்கன்னா 2.28ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் ஃபிட்மேன் ஃபேக்டர் அப்படின்னா, ஃபிட்மேன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, பழைய அடிப்படை சம்பளத்தை புதிய அடிப்படை சம்பளமாக மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விதம். ஓகேவா? ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிப்படை சம்பளத்த எப்படி புதிய சம்பளமா மாத்துறது? அப்ப இதுல என்னென்ன எடுத்துக்குவாங்க அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து விலைவாசி ஏறிட்டே போகுது. ஸோ பொருளாதார சூழல் வந்து மாறிட்டே போகுது. மக்களுடைய தேவைகள் மாறிட்டே போகுது. அரசு ஊழியருடைய தேவைகளும் அப்ப என்ன பண்ணும்? மாறும். அவங்களுடைய எஜுகேஷன் செலவு, நெறைய செலவுகள் ஏறிட்டே போகும். அப்ப இதுக்கேற்றபடி சம்பளத்த நம்ம என்ன பண்ணணும்? மாத்தணும். ஸோ இதுதான் வந்து ஃபிட்மேன் ஃபேக்டர். ஓகேவா? அப்படி இந்த 8வது ஊதிய குழு 8வது ஊதிய குழு வந்து ஃபிட்மேன் ஃபேக்டர் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா, 2.28 சொல்லியிருக்காங்க. 2.28 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ப அததான் எடுத்துக்க போறோம். ஸோ அப்போ புதிய அடிப்படை சம்பளம் உங்களுக்கு என்னவா மாறப்போகுது அப்படின்னா, ஏற்கனவே நீங்க வாங்கிட்டு இருக்க அடிப்படை சம்பளம் எவ்வளவு? 19,500. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2.28ஆல நம்ம பெருக்கணும் அப்படின்னு சொன்னா, புதிய அடிப்படை சம்பளம் ரூ. 44,460 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ரூ. 44,460 கிடைக்கும். அப்ப இது கூட சில அலவன்ஸ் வந்து சேரும். அப்புறம் கழிவுகள் இருக்கும். டிடக்ஷன் இருக்கும். பிடித்தமும் இருக்கும்.
ஸோ இப்படி எல்லாம் அப்போ சேரும்போது அது 55, 60 கூட ஆகலாம். அலவன்ஸ்லாம் சேர்க்கும்போது ஒரு ரூ. 60 கிட்ட போகலாம். அப்புறம் பிடிக்கும்போது, பிடித்தமெல்லாம் போக உங்க கையில கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ரூபாய் 50,000. பாருங்க சூப்பர்ல! நீங்க இந்த வருஷம் எக்ஸாம்க்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ 2027ல வேலைக்கு போறீங்கன்னா, ஸோ உங்களுடைய மாச சம்பளம் கண்டிப்பா என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? 50,000க்கு மேல இருக்க வாய்ப்பு. படிக்காம விட்டுறலாமா? இன்னும் 1 வருஷம் இருக்கு எக்ஸாம்க்கு. ஸோ ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்க படிச்சு அடிக்கணும். படிச்சீங்கன்னா மாச சம்பளம் ஆரம்பம் ஒரு அடிப்படை வேலையில சேர்ந்தீங்கன்னா கூட, இந்த குரூப் 4 முடிச்சு போனீங்கன்னா 50,000 சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சரி அப்புறம் 3வது கட்டத்துக்கு போவோம். 3வது டாபிக் என்ன அப்படின்னா, அப்போ உங்க பணிக்காலத்துடைய மொத்த சம்பளம் எவ்வளவு? ரைட்டா? இப்ப இத நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா, இப்போ நீங்க வேலைக்கு சேர்றீங்க. வேலைக்கு சேரும்போது உங்களுடைய வயசு வந்து 25ன்னு வச்சுக்குவோம். அப்போ 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்கணும். இப்ப 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 - 25 35 ஆண்டுகள் வேலை பார்ப்பீங்க. எத்தன வருஷம் வேலை பார்ப்பீங்க? 35 வருஷம் வேலை பார்ப்பீங்க. ஸோ அப்ப 35 வருஷம் நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்க போறீங்க? அல்லது எத்தன கோடி அரசாங்கத்திலேருந்து சம்பளமா வாங்கியிருப்பீங்க? அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இனிமேலுக்கும் வீடியோ பாருங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? இப்போ முதல் 10 ஆண்டு சம்பளம். இப்போ 1 மாத சம்பளம் வேலைக்கு சேர்றீங்க. இப்ப 2027ல நீங்க வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மாத சம்பளமே மினிமம் 50,000 இருக்கும். அப்படிதானே? அப்ப 1 மாசம் சம்பளம் 50,000 அப்படின்னா, 1 வருஷம் சம்பளம் என்னவாயிரும்? 12 60 6,00,000. 1 வருஷத்துக்கு 6,00,000 சம்பளமா வாங்குவீங்க. அப்ப முதல் 10 வருஷத்துல எவ்வளவு வாங்கியிருப்பீங்க? ரூ. 60,00,000 வாங்கியிருப்பீங்க. பாருங்க. ரூ. 60,00,000 வாங்கியிருப்பீங்க. சாதாரணம் இல்லங்க. சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம். ஓகேவா? 60,00,000 சம்பளம் வாங்கியிருக்கீங்க. அடுத்து பாருங்க 2வது 10 ஆண்டு சம்பளம். இப்ப என்ன நடக்கும்? அடுத்து 9வது ஊதிய குழு வைப்பாங்களா? அவங்க வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் குடுப்பாங்களா? சரி. அந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் நான் ஒரு இந்த வருஷம் 2.28 குடுத்துருக்காங்க. நான் அடுத்த 10 வருஷம் இப்ப 2000 நம்மளுக்கு 36ன்னு வச்சுக்கங்க. 2036ல குடுக்கக்கூடிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்டின்னா, வெறும் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இப்போ அடிப்படை சம்பளம் என்னவா இருக்கு? 50,000 இருக்கு. இப்போ 2ஆல பெருக்குனா என்ன ஆயிரும் அது? 1,00,000 மாறிடும். புரியுதா? அப்ப 2வது 10 ஆண்டு துவக்கத்துல மாச சம்பளமா எவ்வளவு வாங்குவீங்க? ரூ. 1,00,000 வாங்குவீங்க. அப்போ 1 வருஷத்துக்கு ரூ. 1,50,000 வாங்குவீங்க. அப்போ 10 வருஷத்துக்கு 1.2 கோடி. நாங்கலாம் கோடியில சம்பாதிக்க முடியுமா? அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்க 1.2 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க. புரியுதா? அடுத்து 3வது 10 ஆண்டு காலம். அப்ப என்ன நடக்கும்? அப்ப 10வது ஊதிய குழு வந்துருமா? அப்ப 10வது ஊதிய குழு வந்துரும். சோ அவங்களுடைய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் நான் ஒரு 3ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா அப்ப இன்னும் விலைவாசி கூடிரும். இன்னும் 30 வருஷம் பேக்ல போயிட்டோம். பயங்கரமா எல்லாம் மாறிடும். விவசாயம் குறைஞ்சிருக்கும். உற்பத்தி பொருட்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும். இன்னும் டெக்னாலஜிஸ் நெறைய வந்திருக்கும். ஸோ வெவ்வேறு பொருட்கள் வந்திருக்கும். ஸோ செலவு செலவு அலவன்ஸு, நோய்கள் அதிகமா இருக்கலாம். என்னவா நடந்திருக்கலாம். அப்போ ஃபிட்மென்ட் ஃபேக்டர் கண்டிப்பா கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லையா? அப்போ 3ன்னு எடுத்திருக்கேன். இப்போ நீங்க ஏற்கனவே உங்க அடிப்படை சம்பளம் 2வது 10 ஆண்டு காலத்துல என்ன இருக்கு? அப்டின்னா ரூ. 1,00,000 இருக்கு. அப்ப அத 3ஆல பெருக்குனா ரூ. 3,00,000 மாறிருமா? இப்போ 3வது 10 ஆண்டு காலத்துல உங்களுடைய முதல் மாச சம்பளமே என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? ரூ. 3,00,000 வாய்ப்பு இருக்கு. ரூ. 3,00,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு ரூ. 36,00,000. அப்ப மொத்தமா 3.6 கோடி. புரியுதா? 3வது 10 ஆண்டு காலத்துல அரசாங்கத்திலிருந்து நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பீங்க? மினிமம் 3.6 கோடி. சரி, இப்ப நம்ம மொத்தம் பார்க்கலாமா? இப்ப முதல் 10 ஆண்டுல எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? 60,00,000 அல்லது 0.6 கோடி வாங்கியிருக்கீங்க. அடுத்த 2வது 10 ஆண்டுல 1.2 கோடி. 3வது 10 ஆண்டுல 3.6 கோடி. சரியா? இது 30 வருஷம் வேலை பார்க்கிறவங்க தான். நாம கணக்கு எடுத்துக்கிட்டது 35 வருஷம்னு பார்த்தோம். ஏன்னா ஒருத்தன் 25 வயசுல வேலைக்கு போறான்னு. இது ஏஜ்க்கு ஏத்த மாரி மாறும். நீங்க எந்த வயசுல வேலை பார்க்க போறீங்க? எத்தன வருஷம் சர்வீஸ் இருக்கு? அப்படிங்கிறத வச்சு நீங்க உங்களுடைய கவர்மெண்ட்ல வாங்க போற மொத்த சம்பளத்த நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். கால்குலேட் பண்ணி ஒரு நம்பிக்கையோட எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய வயசு சார் நான் இத்தன வயசுல அடுத்த வருஷம் நான் வேலைக்கு போனா, நீங்க சொன்னபடி பார்த்தா எனக்கு இத்தன கோடி ரூபாய் சம்பளம் வரும் சார்ன்னு சொல்லி வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ற எல்லாரும் நிச்சயமா அடுத்த வருஷம் சம்பளம் வாங்குவீங்க. ஏன்னா ஒரு கமிட் ஆகணும் நம்மளுக்கு. சரி. அப்ப எவ்வளவு வந்திருக்குன்னு பார்ப்போம் மொத்தம். சரி. அப்போ 35 வருஷம்னா, அப்ப இன்னொரு 5 ஆண்டு இருக்குங்களே, அடுத்த ஒரு 5 ஆண்டு சம்பளம். இத நான் பாதின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா என்ன ஆகும்? இன்னும் ஒரு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அது ஒரு 3 போட்டா,
எங்கேயோ போயிரும். சரி, அடுத்து ஒரு 5,00,000 வச்சுக்கங்களேன். 5,00,000 வச்சுக்கங்க. மாச சம்பளம் 5,00,000 ஆயிரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 5,00,000னா என்னாச்சு? அப்போ 1 வருஷத்துக்கு 12 60,00,000. அப்போ 5 வருஷத்துக்கு 5,030 அது ஒரு ரூ. 3,00,00,000. ரூ. 3,00,00,000 வருது. ஓகேவா? ரைட். அப்போ டோட்டலா எவ்வளோ வந்திருக்கும் பாருங்க. எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. ரைட். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறத கூட்டிருவோம். 6 2 8, 8 6 14க்கு 4, மீதி 1, 1னா 2, 3 6 8. இப்ப 8.4. இப்ப ஒருத்தர் 2027ல வேலைக்கு போறான். அவனுக்கு வயசு 25 வயசு அப்படின்னா, 60 வயசுல ரிட்டயர்மென்ட் ஆகும்போது 60 வயசுல ரிட்டயர்மென்ட் ஆகும்போது, கிட்டத்தட்ட அரசாங்கத்திலேருந்து ரூ. 8.4 கோடி சம்பளம் வாங்கியிருக்கான். இத நான் கணக்குல எடுத்துக்கல. எத கணக்குல எடுத்துக்கல அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 3% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டு வருமான உயர்வு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரமோஷன் இருக்கு. நீங்க குரூப் 4ல வேலைக்கு செஞ்சா, குரூப் 4 கேட்டகரியிலே இருக்க போறதில்ல. ஸோ அடுத்தடுத்த கேட்டகரி நீங்க மாறுவீங்க. ஸோ கேட்டகரி மாறும்போது உங்களுக்கு சம்பள விகிதம் இன்னும் கூட என்ன பண்ணலாம் உங்களுக்கு அதிகமாகலாம். இதெல்லாம் குறைஞ்சபட்ச கால்குலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இத நீங்க பாருங்க. இத பார்த்துட்டு இருக்க நீங்க, இப்போ நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேட்டகரி சொன்னேன் இல்லையா? நான் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இல்ல இனிமேல் தான் சார் படிக்க போறேன். இல்ல படிச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் படிக்கிறத நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிறவங்க, ஸோ இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஏன் அரசு வேலைக்கு படிக்கணும்? ஏன் குரூப் 4 மினிமமான வேலையா இருந்தாலும் அதுக்கு ஏன் நம்ம படிக்கணும்? அது படிக்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? வேலைக்கு போனா என்ன நடக்கும்? எவ்வளோ சம்பளம் வாங்குவோம்? அதெல்லாம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து எந்த அளவுக்கு மாறும்? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோருடைய வாழ்க்கை எப்படி மாறும்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி மாறும்? அவங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும்? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கணக்கீடு செய்யுங்க. அதனால ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, படிக்கிறத விட்றாதீங்க. தொடர்ந்து ஜெயிக்கிற வரைக்கும் படிங்க. விட்டுருந்தீங்கன்னா, மறுபடியும் தூசி தட்டி புத்தகம் எடுக்க பாருங்க. முறையா படிங்க. சரியா படிங்க. ஓகேவா? நிச்சயமா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய அகாடமியில வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் டிஏ, குரூப் 4, எஸ்ஐ, போலீஸ், டெட், பேப்பர் 1, பேப்பர் 2, எஸ்ஜிடி எக்ஸாம், எஸ்எஸ்சி ஜிடி, ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி. இது எல்லாத்துக்குமே நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 9597003467 அப்படி நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே. நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. ஸோ அதேபோல வந்து நேரடி வகுப்புகள் இருக்கு. டெஸ்ட் பேட்ச் இருக்கு. மெட்டீரியல் இருக்கு. ஏதோ ஒரு வகையில அதுக்கப்புறம் யூடியூப் கிளாஸ் மாசம் ரூ. 500 இல்ல ரூ. 400க்குள்ளார உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கு. ஓகேவா? சரி, ஏதோ ஒரு வகையில உங்கள சப்போர்ட் பண்றோம். நீங்க அந்த சப்போர்ட்ட எடுத்துக்கிட்டு, நீங்க இந்த வருஷம் வெற்றி பெற பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிக முக்கியமான வீடியோ. புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரியா? உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.